ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இன்றைக்கு நம்ம தியானிப்போம். நம்ம ஒரு முறை வாசிச்சிடலாம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எனப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தாமா எனப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேற ஒருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. சோ இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம ஒரு மனுஷனை குறித்து தியானிக்க போறோம். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூதாஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்களா தெரியல. உண்மையா பாத்தீங்கன்னா யூதாஸுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஆண்டவர் யூதாஸுக்கு சான்ஸே கொடுக்கல, அவன் மனம் திரும்பி அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலையா, அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, யூதாஸை கடவுள் படைத்ததின் நோக்கமே எதற்குதான் பாத்தீங்கன்னா இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காகத்தான் கடவுள் அவனை படைத்தாரு அப்படின்ட்டு சிலரு சொல்றாங்க. பாருங்க, அது உண்மை இல்லை. பாருங்க யூதாஸை இப்படியாப்பட்ட ஒரு கடினமான அந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொண்டு போலங்க. அது அவனாகவே தெரிந்து கொண்ட ஒரு பாதை. அதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போறோம். நமக்கு எப்படி ஆண்டவர் வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறாரோ அது போலவே யூதாஸுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, வாய்ப்புகளை கொடுத்தாரு என்பதுதான் நிஜம். ஆனா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக யூதாஸுக்கு இப்படி நடந்தது, யூதாஸ் இப்படி செய்தான், அப்படியெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நிறைய பேர் அதை வாசிச்சுதான் இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ்க்கு அவங்க வராங்க. பாருங்க, ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய முன் அறிவினாலே ஃபோர் நாலேஜ்ல அவர் இதற்கு அப்புறம் நடக்க போறதை இப்பவே என்ன பண்றாரு, பாக்குறாரு இல்லைங்களா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்லைங்களா? சோ அவருடைய முன் அறிவில அவர் பாக்குறாருங்க. யூதாஸுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகளை யூதாஸ் என்ன பண்ணல, அதை அவனுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கொள்ளாமல் மாறாக அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவன் செய்தான் இல்லைங்களா? அதை பார்த்துதான் ஆண்டவர் என்ன பண்றது, தீர்க்க தரிசனமாக முன் அறிவிக்கப்பட்டது அவனை குறித்து சங்கீத புஸ்தகத்துல. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இப்படி நடக்கும்ட்டு சொல்றாரு. அதுக்குதான் தீர்க்க தரிசனம் சொல்றோம். தீர்க்க தரிசனம் என்ன, எதிர்காலத்துல நடக்க போறதை இப்பவே அறிவிப்பதுதான் தீர்க்க தரிசனம். அது இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனிதனாலும் முடியாது, அது கடவுளால் மாத்திரம்தான் முடியும். சோ ஏன்னா ஆண்டவர் தான் ஒரு காரியத்தின் துவக்கத்திலேயே அதன் முடிவை அறிந்திருக்கிற தேவன் இல்லைங்களா? சோ ஆண்டவர் பாக்குறாரு யூதாஸ் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறான்ட்டு. அவன் என்ன செய்தானோ அதை தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது அதை நிறைவேறியே ஆகணும், ஃபுல்ஃபில் ஆயே ஆகணுங்க. அப்படி ஆவாத போச்சுன்னா, யூதாஸை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லைங்களா, அது நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா இந்த வேதம் பொய்யா மாறிடும். உங்களுக்கு விளங்குதுங்களா இல்லைங்களா? பாருங்க, கடவுள் இப்படி நடக்கும் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா, தீர்க்க தரிசனமா. இப்ப அதெல்லாம் நடக்காம போயிடுச்சுன்னா அவருடைய வார்த்தை என்னவாயிடும், பொய்யாயிடுங்க. சோ சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமானது
நிறைவேறணும். கவனிச்சுக்கோங்க. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எதை மையமாக சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய அந்த முன் அறிவை வைத்து, ஃபோர் நாலேஜ்னு சொல்றாங்க இல்லையா, அதை வைத்து சொல்லப்பட்டது நிறைவேறணுங்க. அப்படி நிறைவேறலன்னா வேதாகமும் பொய்யாயிடும். வேதாகமத்தின் கடவுளை யாரா மாறிடுவாரு? பொய்யா மாறிடுவார். விளங்கிருக்கும். சோ யூதாஸ் காரியத்துக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா. யூதாஸை பற்றி நிறைய விஷயங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதையெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து இப்படி சொல்லி பாத்தியான்னு சொல்லுவாங்க. அதை நானே இப்ப சொல்றேன்னு. இன்னைக்கு அவனை பத்தி தான் தியானிக்கிறோம் இல்லைங்களா. முழுமையாகவே தியானிச்சல அவனை பத்தி. வேதத்துல இருந்து யூதாஸ் யாரு அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அவனுடைய பாசிட்டிவ் சைட ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவனுடைய நெகட்டிவ் சைட நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்பவும் அவனுக்கு யாரா சப்போர்ட் பண்றீங்களான்ட்டு பார்ப்போம். சோ யூதாஸ் அவன் யாரு? நம்ம யூதாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். 12 அப்போஸ்தலர்களில் அவனும் ஒருத்தன் இல்லைங்களா. ஆண்டவர் தான் அவனையும் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் அர்த்தங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 12 சீஷர்களை என்ன பண்றாரு? அனுப்புறாரு இல்லைங்களா. சோ இவங்க தான் யாரு அழைக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பிற்பாடு அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சோ யூதாஸ் யாரு? அப்போஸ்தலன். யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரானவன் கிடையாதுங்க. எதிராக செயல்பட்டவனும் கிடையாது. பரிசேயர்களை போல யூதாஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவன் கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்ருவும் கிடையாது. He is not enemy to Jesus. அதையும் கவனம் வச்சுக்கோங்க. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்ரு கிடையாதுங்க. மாறாக அவன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதன். அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு இல்லைங்களா. அவரை காட்டி கொடுக்க வராப்போ என் சிநேகிதனு சொல்றாரா இல்லைங்களா. பார்ப்போம் அதிகம். சோ யூதாஸ் ஒரு அப்போஸ்தலன். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவன் கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்ரு கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துவோடைய நண்பன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த போது 3 வருஷம் அவரை பின்பற்றினவன். He followed Jesus Christ. அடுத்தது இயேசு கிறிஸ்து அவனை அனுப்புறாப்போ, ஊழியத்திற்கு அனுப்புறாப்போ அங்க போயிட்டு நிறைய அற்புதங்களை செய்தவன். இதெல்லாம் வேதத்துல இருக்குங்க. இயேசு கிறிஸ்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்க அனுப்புறாப்போ அவங்களுக்கு என்ன கொடுத்து அனுப்புனாரு? அதிகாரம் கொடுத்து அனுப்புனாரு இல்லைங்களா. அந்த அதிகாரத்தை வைத்து பிசாசுகளை துரத்தவும். இது மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிங்க, அங்க எழுதப்பட்டிருக்கோம். சோ அவன் யூதாஸ் அற்புதம் அடையாளங்கள் எல்லாம் செய்தவன், பிசாசுகளை துரத்தினவன். ஈவன் மரித்தவர்களையும் கூட அவன் என்ன பண்ணிருக்கலாம்? எழுப்பியிருக்கலாம். ஏன்னா அந்த அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் போயிட்டு சுகம் அளிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியாக அவன் தன்னுடைய ஊழியத்தை செய்யறாப்போ, அப்படியாக அவன் யாராகிலும் சந்தித்திருந்தால் அதை அவன் செய்திருப்பான். ஏன்னா 70 பேரை கூட அனுப்பி மீண்டும் வரப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, நாங்க உம்முடைய நாமத்துல பிசாசை துரத்தணும், பேய்களை ஓட்டணும், மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட் ஆயிருந்தாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, இதற்காக எல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்கப்பா, உங்களுடைய பேரு பரலோகத்துல எழுதி இருக்கிறதுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். கவனம் இருக்கா இல்லையா? சோ யூதாஸ் அற்புதம் அடையாளம் எல்லாம் செய்திருக்கிறான். யூதாஸ் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன். ஏன் பாத்தீங்கன்னா அவனுடைய பேரு என்ன பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து அப்படின்னு சொல்றாங்களே, ஜூடஸ் இஸ்காரியட்னு தானே சொல்றாங்க. அந்த காரியோத்து என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது யூதேயால உள்ள ஒரு பட்டணத்தை குறிக்கிறது. யூதாஸ் காரியோத்துன்னு சொல்றாங்க இல்லைங்களா. காரியோத்து என்பது ஒரு யூதாவில் இருக்கிற ஒரு பட்டணத்தினுடைய பேருங்க. இது எதை சொல்லுது பாத்தீங்கன்னா யூதாஸ் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் மத்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் கலிலியர்கள். ஆனா இவன் கலிலியன் கிடையாது. இவன் யூதையா நாட்டை சேர்ந்தவனுங்க. சோ இதுலயே அவன் யாரு கொஞ்சம் ஸ்பெஷல் தான் பாருங்க. மத்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் கலிலியர்களுங்க, இவன் நான் கலிலியன். சோ இதுலயே அவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அப்போஸ்தலன் தான். அது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த வேதத்துல மத்த எந்த அப்போஸ்தலர்களை பற்றியும் தீர்க்க தரிசனம் சொல்லப்படல. ஆனா யூதாஸை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு பல்வேறு இடத்துல. அதையும் நம்ம பார்க்க போறோம்.
சோ யூதாஸ் அது மாத்திரம் கிடையாது, யூதாஸுக்கு ஆண்டவர் வந்து ஒரு தனி பொறுப்பே கொடுத்திருந்தார் அவருடைய ஊழியத்துல. என்ன பாத்தீங்கன்னா, அவன் வந்து ட்ரெஷரரா இருந்தான், பொருளாளராக பணி செய்தாங்க. இதெல்லாம் அவனுடைய பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்களா. இப்படியாப்பட்ட மனுஷங்க இதெல்லாம் பாக்குறப்ப ஆமாப்பா நல்ல மனுஷன் தான் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு அவனுடைய இன்டென்ஷன்ஸ் என்னன்னு தெரியாம அவன் செய்த துரோகம் இதெல்லாம் பார்க்காம இதை மாத்திரம் வைத்த ரொம்ப நல்லவன் இவன்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இப்படி போயிட்டு கை விட்டுட்டாரு, இப்படி போய் அவன் அதற்காகத்தான் காட்டி கொடுக்கும்படியாக அவனை தெரிஞ்சுக்கினாருன்ட்டு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நெகட்டிவ் சைடு பார்ப்போமா. சோ யூதாஸ் அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு திருட்டு பையங்க. ஏன்ப்பா அப்படி சொல்ற? ப்ரூஃப் இருக்குங்க பைபிள்ல. யூதாஸை குறித்து இவ்வளோ மேன்மையா பேசுறாங்க இல்லைங்களா. ஆனா பைபிள் வந்து அப்படியாக அவனை வந்து என்ன பண்ணல, பேசல. ஏன்னா அவன் ஒரு திருட்டு பையங்க. இஸ் a thief. ஆமாங்க, வாசிப்போம் பாருங்க. யூதாஸ் வந்து ஒரு பொருளாளர் இல்லைங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன் ட்ரெஜரர். அவன் ஒரு அக்கௌண்டன்ட்டும் கூட. வரவு செலவு கணக்கெல்லாம் அவன் தான் பார்த்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்துல வந்து எத்தனையோ ஸ்திரீகள் தாய்மார்கள் எல்லாம் கொடுத்த அந்த காணிக்கை பணங்களை வந்து அந்த அவன் வைத்து கொண்டிருந்த அந்த பையில தான் என்ன பண்ணப்பட்டது, போடப்பட்டதுங்க. சீஷர்களுடைய உணவுக்கு பண்டிகைக்கு தேவையானவைகளை வாங்க இதற்கெல்லாம் வந்து அந்த பையில இருந்து தான் என்ன பண்ணப்பட்டது, எடுத்து செலவு செய்யப்பட்டது. அது மாத்திரம் கிடையாது, அந்த பையில இருந்து தான் நிறைய ஏழைகளுக்கு வந்து என்ன பண்ணப்பட்டது, கொடுக்கப்பட்டது. சோ அதுலயே வந்து இவன் கை வச்சுட்டான் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 13ஆம் அதிகாரம் 27வது வசனத்தின் கடைசி பாகம் பாருங்களேன். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கடைசி ராபோஜனம், இயேசு கிறிஸ்து கடைசியாக சீஷர்களோடு இருந்தார் இல்லைங்களா. அந்த ராபோஜனம் நிகழ்ச்சி தான் இங்க நம்ம பாக்குறோம். அந்த சம்பவத்துல இருந்து ஆண்டவர் சொல்றாரு, அங்க இருந்த யூதாஸை பார்த்து, நீ என்னை காட்டி கொடுக்க போற இல்லையா, செய்யறத போய் நீ சீக்கிரமா செய்யுன்னு சொல்றாரு. அங்க மற்ற சீஷர்கள் 11 சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்ட்டு அவங்களால என்ன பண்ணல, புரிஞ்சிக்க முடியல பாருங்க. ஏன்னா அவங்க நினைச்சாங்க யூதாஸை வந்து ஆண்டவர் வந்து பண்டிகைக்கு ஏதோ வாங்க சொல்லும்படியாக என்ன பண்றாரு, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா சொல்றாருன்னு நினைச்சுக்கினாங்க. அல்லது யூதாஸ் கிட்ட அந்த பணப்பை இருந்த வாச யாரோ ஏழைக்கு வந்து போய் என்ன பண்ணு ஏதோ கொடுத்துட்டு வா சீக்கிரம் செய்ய அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சுக்கிறாங்க பாருங்க. அங்க எழுதி இருக்கு பாருங்க 28வது வசனம் பாருங்களேன். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். பாத்தீங்களா. சோ அவங்க நினைச்சாங்க யூதாஸை ஆண்டவர் எதிர்க்கு அனுப்புறாரு, ஏதோ வாங்கிட்டு வர அல்லது போய் உதவி செய்யறதுக்கு தான் என்ன பண்றாரு, சீக்கிரம் போய் செய்ப்பான்னு அனுப்புனாருன்னு நினைச்சுக்கிறாங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப அப்படிதான் நினைப்பீங்க. ஒரு பேஜ் பின்னாடி இருக்குங்க. 12ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷ நூல் 12ஆம் அதிகாரம் வசனம் 6வது வசனத்தை பாருங்களேன். அவன் யூதாஸ் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அவன் யாரா, திருடனானபடியினால். சோ பைபிள் சொல்லுது யூதாஸ் காரியோத்து யாரு, திருட்டு பையன். அடுத்தது யூதாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு மகா நடிகனுங்க. யூதாஸ் திருடுன்னு சொன்ன இல்லைங்களா, திருட்டு பையங்க அவன். அடுத்தது யூதாஸ் வந்து ஒரு மகா நடிகனுங்க. அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வந்து மறைமுகமா தான் எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்க தியானிச்சாதான் புரியும், அதெல்லாம் புரியாது. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிச்சு இல்லைங்களா. இப்போ 1வது வசனத்துல இருந்து அவனுடைய நாடகத்தை பாருங்களேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள்.
மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவர்களுடனே பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் முடியினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் யூதாசு, அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். சோ இங்க பாத்தீங்களா என்ன மாதிரி காய நவுத்துறான் பாருங்க, என்ன டிராமா பண்றான் பாருங்க. என்ன சம்பவம், இங்க இயேசு கிறிஸ்து வந்து பெத்தானியா ஊருக்கு போயிருக்கிறாரு. அங்கதான் லாசரு மரிச்சு 4 நாளுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து அவனை உயிரோடு எழுப்பினார் இல்லைங்களா, அந்த ஊருக்கு போயிருக்கிறாரு. அங்க சைமன் த லெப்பர், வாட்ச் தப்பா போயிடக்கூடாது இல்லையா, சீமோன் தாங்க. ஸோ சீமோன் த லெப்பர், அதாவது குஷ்டரோகியா இருந்த சீமோனை ஆண்டவர் என்ன பண்றாரு, சுகப்படுத்துறாரு இல்லைங்களா. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பந்தியை டின்னருக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாரு பாருங்க. நம்ம மார்த்தாள் வந்து நம்ம ஏன்னா அவங்களுடைய அந்த ஊழியத்தை வந்து பாராட்டணும். நிறைய பேர் அதை பாராட்டுறது இல்லை, எப்பவுமே கடிந்து கொள்றாங்க இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு போறப்போ கூட பாத்தீங்கன்னா அவருக்கு பணிவுரை செய்தாங்க இல்லைங்களா. சமைச்சு போடுறதெல்லாம் பெரிய விஷயங்க, அதெல்லாம் வந்து அன்பின் ஒரு அடையாளம். இங்க கூட சீமன் வீட்டுலதான் இருக்கிறாங்க, ஆனா இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு பெண் இல்லைங்களா, அவங்க அந்த பணிவிடையில ஈடுபடுறாங்க பாருங்க. ஓகேங்களா, இது நம்மளுடைய பாடம் இல்லை, சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டியதை சொல்லி நம்மளுக்கு நேரம் இல்லை இல்லைங்களா. சோ மார்த்தாள் வந்து பணிவிடை செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துக்கு ரொட்டி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா மரியாள் என்ற ஒரு பெண் வராங்க. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, விலையேறப்பட்ட ஒரு தைலத்தை, அதாவது பர்ஃபியூமை வந்து என்ன பண்றாங்க, உடைச்சு இயேசுவின் பாதத்துல ஊற்றி அவங்களுடைய முடியினால அதை துடைக்கிறாங்க. இதை பார்த்த திருட்டு பையனுக்கு வந்து ரோஷம் பொங்கி என்ன பண்றான், ஐயோ ஓடுது பாருங்க. அவன் அக்கௌண்டன்ட் இல்லைங்களா, அவன் பொருளாளர் இல்லையா, ட்ரெஷரருக்குள்ள ஓடுது. ஐயோ இந்த பர்ஃபியூம், இந்த சென்டர், இந்த தைலத்தை வந்து வித்திருந்தா இதுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும், 300 பென்ஸ் கிடைச்சிருக்கும், 300 காசுகள், 300 பென்ஸ் கிடைச்சிருக்கும், டெனரி கிடைச்சிருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, ஒரு பென்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காசு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, அன்றாட கூலிக்கு வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஒரு நாள் கூலி தான் ஒரு பென்ஸுங்க, ஒரு பணம். அப்ராக்சிமேட்லி இன்னைக்கு ஒருத்தருடைய அனுதின கூலிக்காரருக்கு எவ்வளவுங்க, 500 ரூபாய் வச்சுக்கோமே, 500 rupees ஒரு நாள் சம்பளம். ஸோ 500 into 300 போட்டீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்ங்க, 300 நாளைக்கு வேலை. விளங்குதுங்களா இல்லைங்களா? 300 பென்ஸ் எவ்வளவுக்கு சமானம் பாத்தீங்கன்னா, 300 காசு எதற்கு சமானம் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய 300 நாள் உழைப்பு அல்லது ஒரு வருஷ உழைப்பு. அவ்வளவு பணங்க. சரி 400 ரூபாய் வச்சுக்கோங்க, 500 ரூபாய் ரொம்ப இருந்தாலும் 400 வச்சுக்கினா கூட அப்போ வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய். அதாவது 300 நாளுக்கு 1,20,000 ரூபாய். இது ரொம்ப பெரிய பணம் இல்லைங்களா. இத போட்டுக்கலாம் பாருங்க, அதுக்குள்ள டேலி பண்ணிட்டுக்கிறான் பாருங்க. 300 பணத்திற்கு விற்றுருக்கலாமே, வீணா போயிடுச்சு, வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சீனை கிரியேட் பண்றான் பாருங்க. அது இவன் காசு போயிட்ட மாதிரி சீனை கிரியேட் பண்றான். எதற்கு? இப்ப இயேசுவை வந்து அவரை தவறாக ஜனங்கள் மத்தியில சித்தரிக்கிறான். ஏன் இயேசு கிறிஸ்து வந்து அந்த தைலத்தை அவள் ஊற்றி பணிவிடை செய்யறப்போ தொடிக்கிறப்போ இவர் எதுவும் சொல்ல இல்லைங்களா. என்ன சித்தரிக்கிறான், இயேசுவை, இயேசு கிறிஸ்து வந்து ரொம்ப ஆடம்பரமா வாழ்றாரு. ஜீசஸ் a very lavishly சொல்றாங்க, ஆங்கில வார்த்தை அப்படி வரும். அதாவது ரொம்ப ஆடம்பரமா இவர் என்ன பண்றாரு, வாழ்றாரு பாருங்க. இவர் வந்து ரொம்ப செழுமையாக என்ன பண்றாரு,
வாழ்றாருன்ட்டு ஜனங்களுக்கு காட்டுறான். எப்படி? இந்த வார்த்தை சொல்றதன் மூலியமாக, ஐயோ இது வித்தந்தா 300 பணம் கிடைச்சிருக்கும், 1,00,000 கிடைச்சிருக்கும், இதை ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கலாமே. என்னாவோ இங்க உண்மையான கதையில சூப்பர் ஸ்டாரே யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனா அவரை தவறாக சித்தரித்து இவனை கதாநாயகனாக காட்டுறான் பாருங்க ஸ்டேஜ். அதுதான் சொன்னா இவன் மகா நடிகங்க. இவன் ரொம்ப நல்லவனை போல நல்லவன், தன்னை சோசியல் ரிஃபார்மராக, அதாவது சமுதாய சீர்திருத்தவாதியாக தன்னை காண்பித்துக் கொள்றான் பாருங்க. இல்லைங்கிறீங்களா? நீங்களா சொல்லுவது பாருங்க. தன்னை இயேசு கிறிஸ்துவை தவறாக சித்தரித்து அவர் என்ன ரொம்ப செழுமையாய் வாழ்றாரு, ரொம்ப ஆடம்பரமாய் வாழ்றாரு அப்படின்ட்டு சித்தரித்து இவன் தன்னை எப்படியா காட்டுறான்னா சமுதாய சீர்திருத்தவாதியாக காட்டுறான் பாருங்க. எவனா திடீர்னு எதனா ஒருத்தன் செஞ்சானா அவன் எதனால செய்யறது கிடையாது. இதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்கிறேன் இல்லைங்களா? திடீர்னு ஒருத்தன் நிறைய நல்லது இதெல்லாம் செய்யறானா அவனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்கலாம்? அவன் சீக்கிரம் அரசியல் நிக்க போறான்னு அர்த்தங்க. சோ இங்க யூதாஸ் என்ன பண்றான்? ஐயோ இதை வித்துருந்தா 300 காசு கிடைச்சிருக்குமே, 1,00,000 கிட்ட கிடைச்சிருக்குமே, இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு சொல்றது மூலியமாக இயேசு கிறிஸ்துக்கு இன்னமும் ஏழைகள் மேல எந்த கரிசனையும் இல்லாதபடி இயேசுவை அவன் என்ன பண்றான்? பொற்றை பண்றான், சித்தரிக்கிறான் பாருங்க. தான் சொன்ன இவன் ரொம்ப ரொம்ப நடிகை, மகா நடிகை இவன். தொடர்ந்து 7வது வசனம். அப்பொழுது இயேசு அவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். சோ இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, விட்டுருப்பா அவளை என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத, அவ என்னுடைய அடக்கத்திற்காக இதை வைத்திருந்து இப்போ அதை செய்கிறான்ட்டு அப்படி சொல்றாரு. இதை கேட்ட யூதாஸ் காரியத்து ரொம்ப அஃபண்ட் ஆகிறாங்க. இதை அவனுடைய கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக உடைஞ்சிருது இந்த வார்த்தைகளை கேட்டு. ஏன் பாத்தீங்கன்னா இவன் என்ன நினைச்சிட்டு இருந்தான் பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போயிட்டு என்ன பண்ண போறாரு? ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அவர் ராஜ்யத்துல ஆல்ரெடி எனக்கு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? நீங்க என்ன கூட என்ன பண்ண போறீங்க? 12 சிங்காசனத்துல உட்கார்ந்து இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்க போறீங்கன்னு சொல்லி இருந்தாரு இல்லைங்களா? இது இப்போ நடக்க போதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா திடீர்னு நான் மறிக்க போறேன்னு சொல்றாரு, நான் செத்து போட போறேன்னு சொல்றாரு. அவனுடைய கனவெல்லாம் உடைஞ்சு போச்சு. அவன் இதை கேட்டுமே அவன் என்ன ஆயிட்டான் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்குது இல்லைங்களா? அதனுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் காய்பா எனப்பட்ட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடி இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். சோ இங்க ஒரு கவுன்சில் மீட்டிங் நடக்குது. யாருக்கு? ரிலீஜியஸ் லீடர்ஸ் பிளஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயேசுவை தந்திரமா பிடிச்சி என்ன பண்ணிடணும்? சாவடிச்சிடணும்ப்பா அப்படின்ட்டு பிளான் போடுறாங்க. ஓகேங்களா? இதற்கு அப்புறம் தான் என்ன நடக்குது என்பதை யோவான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிச்சோம். அதாவது அவர் சீமோன் என்ற அந்த குஷ்டரோகி வீட்டுக்கு போறாரு. இப்போ குஷ்டரோகி இல்லைங்க, சுகப்படுத்திட்டாரு. அவன் டின்னருக்கு இயேசு கிறிஸ்துவை அழைத்து இருக்கிறான் இல்லைங்களா? அங்க போறாரு. அப்போ நடந்த சம்பவத்தை தான் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தியானிச்ச அந்த வேத பகுதி தான். எது? சீமோன் வீட்டுல நடந்த சம்பவம். சோ அவன் என்ன ஆயிட்டான்? அஃபண்ட் ஆயிட்டாங்க. அவன் இயேசு கிறிஸ்து மறிக்க போறாரா? இவரு மறிக்கிறதுனால இவனுக்கு ஒரு லாபமும் இல்லை இல்லைங்களா?
சோ இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான் பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்து பிளான் தான் போட்டாங்க. நம்ம வாசிக்கலையா அது எங்க இருக்குன்னு? அங்க பிளான் போட்டாங்க, ஆனா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஏன்? 5வது வசனம் பாருங்களேன். ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டாகாதபடிக்கு பண்டிகையிலே அப்படி செய்யலாகாது என்றார்கள். சோ இந்த மத தலைவர்கள், ஹை பிரிஸ்ட், மகா ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், அப்புறம் வந்து மூப்பர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து இயேசுவை சாவடிக்கணும்னு பிளான் போட்டாங்க. ஆனா பண்டிகை ரொம்ப சமீபமா இருக்கு இல்லைங்களா, அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பண்டிகையில வேணாப்பா, கொஞ்சம் இதை தள்ளி வைக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை பண்டிகை நாளிலே சாவடிக்க காரணமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத். ஏன்னா அவன் தான் வந்து 14வது வசனத்துல எங்க போறான், ஆசாரியர்கள் இடத்துல போயிட்டு சொல்றான் பாருங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? அஃபெண்ட் ஆயிட்டான். அவனுடைய கனவு எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டதுங்க. சோ அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, 14வது வசனம் வாசிச்சிருந்தா 20வது வசனம் பாருங்களேன். சாயங்காலம் காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ நானோ என்று ஒருவரை ஒருவர் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. இயேசு கிறிஸ்து வந்து ஓப்பனாவே என்ன பண்றாரு, சொல்றாரு, உங்க இந்த 12 பேர்ல வந்து என்ன ஒருத்தன் என்ன பண்ண போறான், யாருன்னு சொல்ல, ஆனா சொல்றாரு, ஒருத்தன் என்ன பண்ண போறான், காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களுக்கு ரொம்ப கவலை ஆயிட்டு ஒருத்தர் சொல்றாங்க, ஆண்டவரே அது நானும் ஆண்டவரேன்ட்டு என்ன பண்றாங்க கேக்குறாங்க. இங்க ஒருத்தங்கிறான் இல்லைங்களா, மகா நடிகன், அவன் கூட என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாரு. அதாவது அடங்கொப்பன் தாமிரபரணியில தலைமுழுக நீ பிறக்காம இருந்தாலே நலமா இருந்திருக்கோண்டான்னு அர்த்தங்க அதுக்கு. ஐயோ ஐயோ இருக்குங்க. 24வது வசனம் பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் திறவாதிருந்து இருந்தால் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். வந்துச்சா இல்லைங்களா? சொன்னேன் இல்லைங்களா? இவனுடைய நடிப்பின் உச்சகட்டத்தை வந்து 25வது வசனத்துல காட்டுறான் பாருங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். நீ தாண்டா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல இருந்தே தெரியும், யூதாஸ் தான் அவரை என்ன பண்ண போறான், காட்டி கொடுக்க போறான்ட்டு அவருக்கு தெரியுங்க. யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 6ஆம் அதிகாரம் 70வது வசனம் பாருங்களேன். இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நாம் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். பாத்தீங்களா? அவருக்கு ஃபர்ஸ்டே தெரியும், இவன் தான் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ண போறான், தம்மை காட்டி கொடுக்க போறான்ட்டு அவருக்கு தெரியும். அதே போல அவன் தான் என்ன பண்றான், யோவான் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு அவர்கள் பிரதி உத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். பாத்தீங்களா? அங்க சொல்றாரு, இங்க நிறைவேறிச்சு பாருங்க. யூதாஸ் தான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றான், காட்டி கொடுக்குறான் பாருங்க. அதை அவன் செய்த விதம் வந்து ரொம்ப 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 ஹர்ட்டிங்கா இருந்துங்க. ஏன்னா அது வாசிங்களேன், இது வேற என்னைக்கு நான் உங்களுக்கு எடுக்கலாம்னு நினைச்சேன். பிரீஃபா மட்டும் பார்ப்போம். மத்திய 26ஆம் அதிகாரம் வசனம் 45ல இருந்து 50 வசனங்கள்ல வந்து, Matthew chapter 26 verse 45 to 50. பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து,
இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்க போகிற வேலை வந்தது. என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான். எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்டே வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இதெல்லாம் ஆல்ரெடி தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. சங்கீதம் 55 அதிகாரம் வசனம் 12வது வசனம் பாருங்களேன். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன். என்னை நிந்தித்தவன் எனக்கு எனிமினா அதை நான் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞ்சன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். 13வது வசனம். எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். பாத்தீங்களா, இங்க வசனம் சொல்லுது, நீ யார்? அவன் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு ஈக்குவலா இருந்தவன், உயிர் தோழன் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய சிநேகிதன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்திற்கு போனோம். என்னென்ன வருது பாருங்க அங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து யூதாசை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்க. என்னை பகைத்தவன் எனக்கு எனிமி இல்ல, அப்படி இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? சகிச்சிருப்பேன். அந்நியங்கள் வெளியே எதிரி சத்ருவெல்லாம் நம்ம அடிச்சு அதை தாங்கிக்கிறாங்க, அதுதான் இதுக்கு அர்த்தம். ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்கள பாத்துக்கிறீங்களா, முதுகுல குத்துறவங்கள, துரோகம் பண்றவங்க அது அந்த மாதிரி ஒரு வழி இந்த உலகத்துல எந்த வழியும் கிடையாதுங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் என்ன? நம்பிக்கை துரோகம் இல்லைங்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை முதுகுல குத்தினாங்க. அங்க சொல்றான், ரபி மாஸ்டர் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறான் பாருங்க. நண்பா, எதுக்கு நண்பா வந்த அப்படின்னு கேக்குறாரு. சொல்லல, பின்னாடி பார்த்திருப்பான், பிடிச்சிட்டான். ரொம்ப கசப்பான வேத பகுதிங்க இது. அடுத்தது 4வதாக, முதல்ல யூதாஸ் ஒரு திட்டு பையன், இஸ் a thief. யூதாஸ் ஒரு மகா நடிகன். 2வது. 3வது பார்த்தோம், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தவன். 4வதாக யூதாஸ் இயேசுவை 30 வெள்ளி காசுக்காக விற்றவன். விளங்குச்சுங்களா? பாருங்க, 30 காசுக்காக தன்னுடைய எஜமானியை என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. 30 வெள்ளி காசு ஒரு பெரிய பணம் எல்லாம் கிடையாதுங்க, அது ரொம்ப கம்மி பணங்க. எபிரிய கலாச்சாரத்தின்படி பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தின்படியே பாத்தீங்கன்னா, அது எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னா, இப்போ ஒரு மாடு ஒரு அடிமையை குத்திச்சுன்னா, கோல்டு குத்திச்சுன்னா, அதற்கு கம்பன்சேஷனாக கொடுக்கப்பட்ட பணம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30. அதாவது இழப்பீடுங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, எனக்கு ஒரு அடிமை இருக்கிறான், நான் ஒரு அடிமையை வச்சுட்டு இருக்கிறேன் என் வீட்டுல, அவனை வாங்கியிருக்கிறேன் விலை கொடுத்து. சோ அவன் ரோட்ல கடைக்கு போறப்போ ஒரு மாடு குத்தி அவன் செத்து போயிடறான்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ அந்த மாட்டுக்காரர் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 30 வெள்ளி காசு கொடுத்தா போதும். 30 வெள்ளி காசு கொடுத்துட்டு அந்த மாடை கல்ல எறிஞ்சா போதும். இருக்குங்க வசனம். யாத்ராகமம் 21 அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 21 verse 32 பாருங்களேன். 32வது வசனம். அந்த மாடு ஒரு அடிமையானவனையாவது ஒரு அடிமை பெண்ணையாவது முட்டினால் அதற்கு உடையவன் அவர்களுடைய எஜமானுக்கு 30 செக்கல் நிறையான வெள்ளியை கொடுக்க கடவன். மாடு கல்லெறியப்பட வேண்டும்.
ஸோ ரொம்ப கிளியரா இருக்கு பாருங்க. என் அடிமை செத்து போயிட்டானா, என் அடிமையை சாகடித்தவனுடைய மாடு ஓனர் வந்து எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 30 வெள்ளி காசு கொடுத்தா போதும், மாடை கல்ல எறியணும். இதுதான் தண்டனை அக்கார்டிங் டு த லா, ஜூயிஷ், ஹீப்ரூ. ஸோ 30-80 வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பணம். அது வந்து ஒரு மனிதனுடைய ஒரு வாரம் அல்லது 10 நாள் கூலிங்க, அவ்வளவுதாங்க. அந்த காசுக்கு யூதாஸ் வந்து இயேசுவை என்ன பண்ணிட்டான்? வித்துட்டான் பாருங்க, அவ்வளவு கம்மி காசுக்கு. ஸோ 30 ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஏன் பாத்தீங்கன்னா யூதாஸை குறித்து இங்க சொல்லப்பட்டதும் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்டிருக்குங்க. ஜக்காரியா தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்துல வந்து 17 வசனம் இருக்குது. அது முழுசா படிச்சாதான் உங்களுக்கு புரியுங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் வேணும் இல்லைங்களா, கான்டெக்ட் வேணும் இல்லைங்களா. ஆனா அதெல்லாம் தியானிக்க நமக்கு டைம் இல்லை பாருங்க. பிரீஃபா சொல்றேன் பாருங்க. அங்க வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, நல்ல மெய்ப்பன் கள்ள மெய்ப்பன், குட் ஷெப்பர்ட் ஃபால்ஸ் ஷெப்பர்ட். இந்த 2 பேர்ல வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்கள் யாரை தெரிஞ்சு கொண்டாங்க? கள்ள மெய்ப்பனை தெரிந்து கொண்டு மெய்யான நல்ல மெய்ப்பனை வந்து என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சாங்க. இதுதான் அங்க சீன். சோ ஆண்டவர் சொல்றாரு, உங்களை வந்து நான் என்ன பண்ண போறேன்? சத்ரு கையில ஒப்பு கொடுக்க போறேன். உங்களை நான் பாதுகாக்க போறது கிடையாது. நீங்க சாக போறீங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? சாக போற இந்த மந்தைக்கு மெய்ப்பனாக பணி செய்யும்படியாக ஜக்காரியா தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. சோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து உண்மையான மெய்ப்பனை வந்து என்ன பண்ணிடுவாங்க? நிராகரிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது சொன்னாரு இல்லைங்களா, நான் வந்து என்னுடைய பிதாவின் நாமத்தினாலே வந்து உங்ககிட்ட வந்தேன், நீங்க என்ன என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருத்தன் வந்து தன்னுடைய சொந்த நாமத்துல வர போறான், அவனை நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொள்ள போறீங்க. அதாவது அந்தி கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. படிச்சது இல்லைங்களா? சோ நல்ல மெய்ப்பன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து இவங்க என்ன பண்றாங்க? நிராகரிச்சுறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், வந்து என்ன காணாமற் போன ஆடு ஆகிய இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ஆகிலும் என்ன பண்ண கூட்டி சேர்க்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவரை நிராகரிச்சிட்டாங்க. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி, நானு மெய்ப்பனா இருந்து உங்களை நான் உங்க போக்குக்கு என்ன பண்ணிடுறேன்? விட்டுடுறேன். நான் உங்களை பாதுகாக்க போறது கிடையாது. இப்ப ரோமர்கள் வந்து உங்களை என்ன பண்ண போறாங்க? நொறுக்கி உங்களை வந்து சிதறடிக்கப்பட்டு போக போறீங்க. உங்க ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட போகிறது என்றதுதான் தீர்க்கதரிசனம். சாக போற மந்தைக்கு ஜக்காரியா தீர்க்கதரிசியை வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. நீ அவங்களுக்கு போய் என்ன பண்ணு? ஊழியம் செய்ப்பா, வேலை செய்ய, அவங்கள மேயி ஷெப்பர்டு பண்ணிட்டு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? அனுப்புறாரு. 12ஆவது வசனம். சோ அனுப்புறாரு இல்லைங்களா? இவரும் வந்து போயிட்டு என்ன பண்றாரு? அவங்களுக்கு எப்படி அது எதுக்குதான் போயிட்டு இருக்கிற ஆடு, சாக போற ஆடுங்க தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க? ஸ்லாட்டர், ஃபிளாக் டூம் டு ஸ்லாட்டர்ன்ட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதாவது சாக போற இந்த மந்தை, அதற்கு ஜக்காரியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊழியம் செய்ய சொல்றாரு. ஊழியம் செய்து அவங்க எல்லாம் நிராகரிச்சுறாங்க இல்லைங்களா? சோ நீ இவ்வளவு நாள் செஞ்ச அந்த வேலைக்கு கூலி பைக்கில அவங்க கிட்ட அனுப்புறார். 12ஆவது வசனம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள். சக்காரியா கேட்கிறார் பாருங்க. இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். ஆமா, 30 வெள்ளி காசை நிறுத்தார்கள். 13ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். 30 சொன்ன இல்லைங்களா? அது வந்து ரொம்ப கம்மி காசுங்க. அது சீப். அது ஒரு அடிமையுடைய உயிருக்கு இழப்பீடாக கொடுக்கப்படுற பணம் அது. சோ இங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த பணத்தை நீ என்ன பண்ணிட்டு எத்தனை போயிட்டு குயவன் கிட்ட எரிந்து விடு, போட்டுருன்னு சொல்றாரு. இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. இங்க எவ்வளவு கிண்டலா இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. இவங்க நான் செஞ்ச வேலைக்கு கூலி கேட்கிறாரு. அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? 30 வெள்ளி காசு கொடுக்குறாருங்க இல்லையா? அதை வாங்கி கையில பாக்குறாரு. இந்த பணம் தான்
அதாவது இதை வந்து எப்படி சொல்ற, கிண்டலா சொல்றதுங்க. அது அவங்க சொல்றாரு, இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. ஓ, என்னப்பா என் வேலைக்கு இவ்வளவு காசு கொடுத்துட்டுக்கிறீங்களோ பாடி, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. உண்மை அதுதாங்க. அங்க கிண்டலா தாங்க சொல்றாரு. கிண்டலா சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க, அது சர்காஸ்டிக்கல்லி, எவ்வளவு கொடுத்துட்டீங்க எனக்கு. ஆங்கில பைபிள்ல ஹேண்ட்சம் பிரைஸ்ன்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது கை நிறைய கொடுத்துட்டீங்களேப்பா அடி இல்லைங்களா இல்லைங்களா. ஏன்னா அது தம்மா துண்டு பண்ணுங்க. எங்க லாங்குவேஜ்ல அது கொஞ்சம் பண்ணும். அதை வந்து அவர் இவ்வளவு வருஷம் ஊழியர் செய்ததற்கு, பணி செய்ததற்கு வந்து அந்த முதலாளிகள் வந்து இவரை இன்சல்ட் பண்ணும்படியாக, அவமானப்படுத்தும்படியாக, அவமதிப்பு படுத்தும்படியாக வந்து என்ன பண்றாங்க, இந்தாப்பா உனக்கு 30 வெள்ளிக்காசு நீ செஞ்சதுக்குன்ட்டு அவனை அவமானப்படுத்தி கொடுக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பணத்தை தூக்கி நீ எங்க போடு, அவனுங்களை இன்சல்ட் பண்ற அந்த ரீதியில எங்க போடாத்திய, குயவன் கிட்ட தூக்கி எறிஞ்சு போடு. நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மென்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். சகரியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னபடி அதை எடுத்துன்னு போயிட்டு எங்க போட்டுறாரு, பாட்டருடைய வீட்டுல போட்டுறாரு. குயவன் கிட்ட வந்து அதை எரிஞ்சு போட்டுறாரு. அதாவது தேவாலயத்துல வந்து என்ன பண்ணிடுறாரு, தூக்கி போட்டுறாரு. இந்த சம்பவமே எது குறிக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு கிறிஸ்து வந்து அங்க வந்து மெய்ப்பனாக இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தாரு. அவங்களுக்கு சாக போற, ஏன்னா கீழ்படியாத பிள்ளைகள் இல்லையா, வணங்கா கழுத்து உள்ளவங்க இல்லைங்களா, அவரை ஏற்றுக்கொள்ளல இல்லைங்களா. சோ ஆனாலும் அவர் என்ன பண்ற ட்ரை பண்றாரு, அவங்க அவரை நிராகரிச்சிடறாங்க, நல்ல மெய்ப்பனை. சோ அவர் அவங்களுக்கு ஊழியம் செய்தார் இல்லைங்களா 3 வருஷம். அதற்கு அவங்க கொடுத்த கூலி என்ன தெரியுங்களா, 30 வெள்ளிக்காசு. அவ்வளவுதான் அவங்க உயிருக்கு மதிப்பு பண்றாங்க. பாத்தீங்களா, கிறிஸ்துமஸ் செய்தியில அவருடைய மதிப்பை குறித்து உங்ககிட்ட நான் பேசணும், கவனம் இருக்குங்களா. வேர்தி, அவருடைய வேர்தியை வந்து பரலோகத்துல பார்க்க போறீங்க. ஆனா பூமியில அவருடைய வேர்தி நாட் ஈவன் 30 pieces of silver coins. நம்மளுக்காகங்க ஒரு அடிமைக்கு கொடுக்கிற அந்த மதிப்பு கூட நம்ம ஆண்டவருக்கு இல்ல பாருங்க. சோ இது தீர்க்க தரிசன நிறைவேறுதலா இருக்கிறதுன்ட்டு அங்க என்ன பண்றாரு, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பேதுரு என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க, 18வது வசனத்துல. இது மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல கூட இந்த சம்பவம் வந்து எழுதப்பட்டுக்கிட்டு பாருங்க, நிறைவேறுதல், ஃபுல்ஃபில்மெண்ட். மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனம் 3ல இருந்து பாருங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். ஒத்துக்கலாம் பாருங்க, பாவம் செஞ்சுட்டு. அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். ஆசாரியர்கள், தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அதனால எங்களுக்கு என்னப்பா, அது உன்னுடைய மிஸ்டேக், அது உன்னுடைய இது தப்பு. 5வது வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். பாத்தீங்களா. சோ அவங்க அதை வாங்கிக்கல, அதை என்ன பண்ணிடுறான், தூக்கி தேவாலயத்துல போட்டுட்டு நான்று கொண்டு செத்துறான் பாருங்க. 6வது வசனம். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து பொறுக்கி எடுத்துக்கிறாங்க பாருங்க. எடுத்து, இது இரத்த கிரயமானதால் காணிக்கை பெட்டியில இதை போடலாகாது என்று சொல்லி, பாத்தீங்களா, திட்டு பயனுங்க, மாய்மாலக்காரங்க, குற்றமில்லாதவரை சாகடிக்க போறானுங்க. இயேசு கிறிஸ்துவை சாகடிக்கிறதுக்கு காரணம் இவனுங்க தாங்க, ஆசாரியர்கள், மகா ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், தலைவர்கள், இவனுங்க தான். குற்றமே செய்யாதவரை சாகடிக்கிறாங்க, அது தப்பா தெரியல இவங்களுக்கு. ஆனா இந்த 30 வெள்ளிக்காசு வந்து நம்ம எதுல போடக்கூடாதான், காணிக்கை டப்பால போடக்கூடாதுப்பா. இதே கோல்டு எதனா இருந்தா தூக்கிட்டு இருப்பானுங்க. அதான் சொன்ன மாய்மாலக்காரனுங்கன்ட்டு, ஹிப்போக்ரட்ஸ்ன்ட்டு. என்ன பண்றானுங்க பாருங்க, அந்த காசை எடுத்து சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுகிறதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். சோ அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு குயவன் கிட்ட இருந்து ஒரு நிலத்தை என்ன பண்ணிட்டாங்க,
யார் அடக்கம் பண்ண? அந்நியரை, ஸ்ட்ரேஞ்சர்ஸை அடக்கம் பண்ண அந்த நிலத்தை வாங்கிட்டாங்களாம். 30 காசுக்கு அந்த நிலம் வருதுன்னா அது எவ்வளவு சீப்பான நிலம். வழிபோக்கர்களெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த நாட்டுக்காரர் கிடையாது. அவங்கள அடக்கம் பண்றதுக்கு ஊருக்கு வெளியே ஒரு நிலத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த 30 வெள்ளி காசுக்கு. இது நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் எனப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளி காசை அவர்கள் எடுத்து, பாத்தீங்களா அவருடைய மதிப்பு எவ்வளவு தான்? 30 வெள்ளி காசு எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. சோ இந்த சம்பவம் சக்காரியாவில சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதல். ஆனா இங்க பேதுரு இங்க எரேமியாவினாலே நிறைவேற சொல்லப்பட்ட வார்த்தைன்னு வந்துக்குது. இதை வைத்துக் கொண்டு சில ஸ்கெப்டிக்ஸ் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாத்தியா பைபிள்ல மிஸ்டேக் இது, பாத்தியா அங்க சொல்றது ஜக்காரியால தான் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆனா இங்க பாத்தீங்கன்னா எரேமியாவினாலே சொல்லப்பட்டதுன்ட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு, பாத்தியா தப்பு மிஸ்டேக் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஸ்கெப்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க. எவ்வளோ தீர்க்க தரிசனம் நிறைவேறதில்லை இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன், இன்னும் சொல்லவும் போறேன். அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணிலேயே படாது. 199 நிறைவேறது கண்ணில படாது. இந்த ஒண்ணு தான் அவங்களுக்கு கண்ணில படும். ஏன்னா அவங்க வேதத்தை படிக்கிறப்பவே எப்படி படிக்கிறாங்கன்னா, இதுல எதனா மிஸ்டேக் இருக்குமான்னு என்ன பண்றாங்க, தேடுறாங்க. நீ எதையோ ஒண்ணு தேடுறப்போ உனக்கு ஒண்ணு அங்க இங்க எங்கன்னா ஒண்ணு அகப்படும். ஏன்னா உன்னோட இன்டென்ஷன் தப்பா இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு போற, அங்க குற்றம் கண்டுபிடிக்கணும்ட்டு நீ முடிவு எடுத்துட்டேன்னா எப்படின்னா அங்க குற்றத்தை நீ கண்டுபிடிச்சிடுது. எதனா இல்லாத ஸ்கிரீனுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் நோண்டி அங்க தூசி அழுக்கு இருக்கு. ஏதோ ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஆமா இல்லைங்களா? அப்படியாக நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா ஏதோ ஒண்ணு அங்க இங்க உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அது மிஸ்டேக் கிடையாது, அதற்கு பதில் இருக்கு. அது உங்களுக்கு தெரியல, அதை ஆராயணும், அதை தியானிக்கணும். சோ பாத்தீங்களா, இங்க 2 தீர்க்க தரிசனத்தை ஒன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு. எரேமியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிறாரு எதை பத்தி? குயவனை பத்தி. இங்க 30 காசை யூதாஸ் எறிந்தானுங்களா, அதையும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் அங்க சொல்றாங்க இப்படி எழுதி இருக்குதுன்ட்டு. நீங்க வெறும் ஒன்ன மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கினீங்கன்னா அது உங்களுக்கு தவறா தான் இருக்கும். இத உங்களுக்கு 2 வேத பகுதியும் இப்ப உங்களுக்கு பிரிச்சு போதிச்சா நேரம் இல்லாம ஆயிடும். அது வேற எப்பனா உங்களுக்கு நான் டீச் பண்றேன். ஆனா இப்போ சக்கரியா எரேமியா தீர்க்கதரிசியால சொல்லப்பட்ட வார்த்தையினா இற்று நிறைவேறிச்சு. எது? இவன் 30 வெள்ளி காசுக்காக இயேசு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டான். அந்த காசுனால இந்த ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க, ஒரு பாட்டர்ஸ் ஃபீல்ட என்ன பண்றாங்க, குயவனுடைய நிலத்தை வாங்கி 5வது யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான். இப்ப வாசிச்ச அந்த வேத பகுதியில நம்ம பார்த்தோம். அவன் என்ன பண்றான்னா போயிட்டு நாண்டு கொண்டு செத்தான், தற்கொலை செய்து கொண்டான். இங்க ஸ்கெப்டிக்ஸ் சொல்றாங்க, என்னப்பா இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில பேதுரு சொல்றாரு, அவன் தலைகீழாக குதித்து அவன் வயிறு வெடித்து குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு எப்படி செத்தான் போட்டு இருக்கு. இங்க மத்திய 27ஆம் அதிகாரத்துல அவன் நான்று கொண்டு செத்தானே, தூக்கு மாட்டின்னு செத்துட்டானே சொல்லிட்டு பாத்தீங்க. இங்கேயும் மிஸ்டேக். நான் சொன்னேனா இல்லைங்களா, பைபிள மிஸ்டேக் கண்டுபிடிக்கணும்ட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க இங்க உங்களுக்கு ஒன்னாகப்படும். ஆனா அது மிஸ்டேக்கு கிடையாது. அதை நீங்க சரியா தியானிக்கணும். 2த்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன், கேளுங்க. பாருங்க, எந்த விதமான கான்ட்ரடிக்ஷன் கிடையாதுங்க பைபிள்ல. 2 சம்பவத்துக்கும் எந்த கான்ட்ரடிக்ஷன் இல்லைங்க. யூதாசு நான்கு கொண்டு செத்தானா இல்லைன்னா கீழே மலை நிலந்து கீழே குதிச்சு செத்தானா, 2ம் தான் நடந்துச்சு என்பதுதான் பைபிள் சொல்ற சத்தியம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை பொய் உரைக்காது இல்லைங்களா. எல்லா மனிதனும் பொய்யன் என்று சொல்ல கருதும் தேவன் மாத்திரமே உண்மை உள்ளவர்.
பார்க்கலாமா? யூதாஸ் hanged himself நம்ம எதுல வாசிச்சோம்? மத்தேயு 27:5 வாசிச்சோம். அவன் நாண்டு கொண்டு செத்தான். இது யூதாஸ் என்ன பண்ணிக்கிறான், போயிட்டு ஒரு மரத்துல வந்து தூக்கு கயிறுங்க, சூசைடு தானே, அங்க மாட்டிக்கின்னு என்ன பண்ணிக்கிறான், தொங்கி இருக்கிறான். இது மத்தேயு 27:5. அப்போஸ்தலர் 1:18 நம்ம வாசிக்கிறோம். பேதுரு சொல்றாரு, யூதாஸ் வந்து என்ன பண்றான், கீழே குதித்து, மலை மேல இருந்து கீழே குதிச்சு அவனுடைய தலைகீழாக குதித்து அவனுடைய வயிறுக்கிலிருந்து எல்லாம் வந்து சரிந்து போயிட்டு நம்ம அதை தியானிச்சுன்னு இருக்கு அப்படி சொல்றாரு. அதுவும் கரெக்ட் தான். இதை ரெண்டையும் எப்படி நம்ம ஒப்பிட்டு இது பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, யூதாஸ் போயிருக்கிறான் ஒரு மலை மேல இருக்கிற, அது இன்னமும் இருக்குங்க, நீங்க போய் போட்டு பாருங்க, அங்க அக்கேல்தாமா என்று சொல்லப்படுகிற அந்த ரத்த நிலம் இன்னமும் இருக்கு, டைப் பண்ணி பாருங்க. அங்க மலை மேல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தினுடைய கிளையில வந்து அவன் என்ன பண்ணிக்கிறான், தூக்கு மாட்டி இருக்கிறான். அந்த கிளை உடைந்து அவன் கீழே விழுந்து அவனுடைய வயிறு வெடித்து அவனுடைய குடல் எல்லாம் சரிந்து போயிட்டு, இது எருசலேம்ல இருக்கிற எல்லோருக்கும் தெரிஞ்சதுன்னு பேதுரு சொன்னதும் உண்மைதான். ரெண்டு சம்பவமும் இதுல உண்மைதான். ஒருவேளை இதை உங்களுக்கு ஏற்க ஸ்கெப்டிக்ஸ் இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம்னா, இன்னொன்னு இருக்கு, பைபிளை படிச்சா தானே 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல பதில் இருக்கு பாருங்க. இது வேதாகமத்தின் பதில், இது என்னுடைய சொந்த பதில் கிடையாது, வேதத்துல சொல்லப்பட்ட பதில். இப்போ வந்து இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 1-3 இருந்து நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா. அவன் என்ன பண்றான், யூதாஸ் காரியத்து முதல் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றான், போயிட்டு நாண்டு கொண்டு செத்துறான் இல்லைங்களா, ஹேங் நாண்டு கொண்டு மரத்துல தூக்குல தொங்கிடுறான் இல்லைங்களா. எதற்காக அப்படி தொங்குறான், இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டோம் வாசிச்சுமே இல்லைங்களா. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, அதாவது இவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதை கண்டு டிசைட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, இவரை வந்து சிலுவையில் அறையணும்ட்டு. இதை கண்டு ஐயோ என்னால ஒரு குற்றமற்ற ஒரு ரத்தத்தை நானு காட்டி கொடுத்துட்டேனே, இப்போ ரத்தம் சிந்த போறாரு, சாவ போறாரு இல்லையான்ட்டு போயிட்டு என்ன பண்றான், நாண்டு கொண்டு செத்தான் இல்லைங்களா. அதே அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து மறிக்கிறார் இல்லைங்களா. மறிச்ச பிறகு என்ன நடக்குதுன்னு 51வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பதில் இங்கதான் இருக்கு பாருங்க. அப்போ ஒரு பெரிய என்ன இருக்கு, கிரேட் எர்த்குவேக், இங்க ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி சம்பவிச்சிருக்குங்க. சோ இவன் மேல தொங்கியிருந்தான் இல்லைங்களா, பூமி அதிர்ச்சினால அந்த கிளை உடைஞ்சு அவன் கீழே விழுந்து வயிறு வெடித்து சேர்த்தான். இதுதான் பதில். இதை ஏற்கலன்னா அது உன்னுடைய பிரச்சனை, ஆனா பதில் அதுதான். இயேசு கிறிஸ்து மறிக்கிற அப்போ அங்க பூமி அதிர்ச்சி நடந்துச்சு. அந்த பூமி அதிர்ச்சியில ஒரு சைடுல இயேசு கிறிஸ்து அங்க மறித்தார் இல்லைங்களா, இங்க மறித்தவன் உன்னுடைய உடல் கீழே விழுந்து அந்த கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்து வயிறு வெடித்தான், என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான். இங்க பிரச்சனை வந்து அவன் தூக்கு மாட்டின்னு செத்தானா அல்லது கீழே விழுந்து குதிச்சு செத்தானா இல்லையா, அவன் செத்தானா என்பதுதான் கேள்வி. வேதம் சொல்ற அவன் செத்தான்ட்டு, இது திரும்ப தரிசனம் நிறைவேறுதல். இப்ப பிரச்சனை அது கிடையாது, நம்மளுடைய பாடம் அது. அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நம்மளுடைய முக்கியம் என்ன பாத்தீங்கன்னா சத்தியம். என்ன சத்தியம் தெரியுங்களா பாருங்க, இந்த யூதாஸ் காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் இல்லைங்களா. அது எப்படி சம்பவிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது சாத்தானால நடந்த ஒரு விஷயங்க. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்துடுறாங்க. அப்பதாங்க அவன் வந்து என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். போன முருகா கடைசி பாகம் வாசிக்க சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு, அதாவது அந்த ராபோஜனத்துல அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ள புகுத்துட்டான் பாருங்க, விளங்குதுங்களா இல்லைங்களா. சேட்டன் entered, அதாவது he was possessed. சாத்தான் அவனுக்குள்ள புகுந்து இருக்கிறான் பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார்.
சாத்தான் உள்ள போயிட்டாங்க. அதனாலதான் இவன் என்ன பண்றான், போயிட்டு திட்டம் போட்டு ஆசாரியர்கள் கிட்ட வந்து காட்டி கொடுக்க இயேசுவை காட்டி கொடுத்துறாங்க. காட்டி கொடுத்து பணத்தையும் வாங்கிடுறான். அங்க போய் நிக்கிறான். இயேசு கிறிஸ்துக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அங்க வந்து அவருக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுறாரு இல்லைங்களா, மரண தண்டனைன்ட்டு. அதை பார்த்திருந்தோம் சாத்தான் இவனுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க. இந்த கண்ணுக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள் இந்த வேத பகுதிகள் எல்லாம் இருக்குங்க. நம்ம சரியா தியானிக்கணுங்க. சாத்தான் உள்ள போனா உள்ள போயிட்டு அவன் என்னென்னலாம் செஞ்சான், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான் இல்லைங்களா. ஆசாரியர்கள் கிட்ட போயிட்டு விலை பேசுறான். அங்கத்துல இருந்து வந்து ரோம சேவகர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்றான், கெத்செமனே தோட்டத்திற்கு போறான். அங்க போயிட்டு அவரை முத்தம் செஞ்சு அவரை காட்டி கொடுத்துறான், துரோகம் செஞ்சிடறான். இதெல்லாம் பார்த்துடுறான். இதெல்லாம் முடிஞ்சு இவரை கொண்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து இப்பெல்லாம் சாத்தான் அவனுக்குள்ள இருக்கிறாங்க. சாத்தான் வந்து அவனுக்குள்ள இருந்து வெளியே வந்த உடனே இவன் பித்து பிடிச்ச மனுஷன் மாதிரி ஆறாங்க. அட என்னப்பா இது, நான் இப்படி பண்ணிட்டேன்னு போய் அந்த சீப்பான 30 வெள்ளி காசுக்காக குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு அங்க போயிட்டு ஐயோ என்னை மன்னிச்சுக்குங்க, இந்தாங்க உங்க பணத்தை கொடுக்குறான். அவன் வாங்கல. உடனே அவன் மனஸ்தாபப்படுறாங்க. இதெல்லாம் பிதா வந்து இதெல்லாம் முன்னாடியே ஆண்டவர் பார்த்துட்டாருங்க. முன்னாடியே இது நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தாரு. மனஸ்தாபப்பட்டான் இல்லையா. இவன் திருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தா தீர்க்க தரிசனம் இப்படி உழைக்கப்பட்டு இருக்காது, வேற மாதிரி உழைக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆண்டவர் வந்து அவருடைய முன் அறிவுல பாக்குறாரு. இவன் மனஸ்தாபப்பட்டுட்டு போயிட்டு என்ன பண்ணிடுறான், நாண்டு கொண்டு சேர்த்துறாங்க. சாத்தான் உள்ள அதுதான் வந்து இந்த அசுத்தாவிகள் பிடிச்ச மனுஷங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. இந்த குடி சாராயம் குடிக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த இதுலயே அவன் எல்லாத்தையும் செஞ்சுட்டான். இப்ப அதுல இருந்து வெளியே வந்திருந்தா இவன் செஞ்சது தப்புன்னு தெரியுது, மனஸ்தாபப்படுறான். ஆனா மனம் திரும்பல. இவன் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பல. போயிட்டு என்ன பண்ணிடுறான், ஆண்டு கொண்டு சேர்த்துறான் பாருங்க. சோ அவனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுது பாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் அக்கெல்தாமா எனப்பட்டிருக்கிறது. 20ஆவது வசனம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாலாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாது இருப்பானாக என்றும். பாத்தீங்களா, இது எங்க எழுதப்பட்டிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்களேன். சாம்ஸ் சாப்டர் 69 verse 25. அவர்கள் வாசஸ்தலம் பாலாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமற் போவதாக இருக்குங்களா. சோ இதனுடைய நிறைவேறு சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் தான் இங்க இருக்கு பாருங்க. 20வது வசனம் கடைசி பாகம். அவனுடைய கண்காணிப்பை வேற ஒருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. இது எங்க எழுதியிருக்கு பாத்தீங்கன்னா சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல எழுதியிருக்கு பாருங்க. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேற ஒருவன் பெற கடவன். சோ இதெல்லாம் வந்து தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்கு பாருங்க. ஏன் இதெல்லாம் சொல்லுகிறது தெரியுங்களா, தீர்க்க தரிசனம் வந்து முன்பதாக பார்க்கப்பட்டது, அது நிறைவேறணுங்க. அது நிறைவேறலன்னா வேதம் பொய்யாய் மாறிடும். ஆண்டவர் முன்னாடியே இந்த சம்பவத்தை எல்லாம் என்ன பண்ணாரு, பார்த்தாருங்க. அது வந்து இப்போ யூதாசுடைய வாழ்க்கையில அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு. சோ அவனுக்கு ஆண்டவர் வந்து அவனுடைய சுய விருப்பத்திற்கு மாறாக வந்து ஆண்டவர் செயல்படல. அவனுக்கு சாய்ஸ் இருந்துச்சு, ஃப்ரீவில் இருந்துச்சு. அவனாகத்தான் பிசாசுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து இடம் கொடுத்தான், பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். காட பிளேம் பண்ணாதீங்க. டோன்ட் சப்போர்ட் த தீஃப். திருடனுக்கு சப்போர்ட் போவாதீங்க. பாருங்க, இந்த உலகத்துல எவன திருட அகப்பட்டானா அவன் பார்க்கவே பரிதாபமா இருக்கும். இப்போ ஒரு திருட மாட்டிக்கினானா அவனை போட்டு குத்துவாங்க பாத்தீங்களா, ஒரு 4-5 பேரை. நீங்க அதை பாருங்களேன், நீங்க அவன் மேல பரிதாபப்படுவீங்க. திருடன் தான், ஆனாலும் பரிதாபப்படுவீங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்றவங்க சிலர் இருப்பாங்க. ஏன்னா
புரியுதுங்களா சொல்ல வருது? அப்படியாகத்தான் இன்னைக்கு யூதாஸை பத்தி நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஓ யூதாஸ் பாவம், பாவம் எல்லாம் கிடையாது, அவன் திருட்டு பையன், அவன் மகா நடிகன். அப்புறம் என்ன சொன்னேன், அவன் இயேசுவை காட்டி கொடுத்தவன், துரோகம் செஞ்சவன், சொந்த உயிர் தோழனுக்கு துரோகம் செஞ்சவன். அவன் இயேசுவை தன்னுடைய சொந்த ரபியவே விலைக்கு வித்தவன், காசுக்கு வித்தவன். அவன் இது நிமித்தம் சாத்தானால பொசஸ் ஆயிட்டு, அதாவது அவனால அவன் நிரப்பப்பட்டு தற்கொலை செய்து சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் சாத்தான் ஏவி செய்யறதுன்றதுக்கு உதாரணம் இங்க இருக்கு பாருங்க. விளங்குதுங்களா? அதான் சூசைட் எல்லாம் பண்ணிக்க கூடாது, சூசைட் எல்லாம் பிசாசு தூண்டுற என்னன்றதுக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு யூதாஸ். சோ சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் பாருங்க. இதெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலை தவிர இது ஆண்டவர் அவனை இதற்காகவே அவனை சிருஷ்டிக்கவில்லை என்பதற்கு விடை பதில். சோ ஆண்டவரை காட்டி கொடுத்தாலும் ஒருத்தன் நிம்மதியா வாழ முடியுமாங்க? அவன் மனசாவப்பட்ட ஆனாலும் அவனால உயிர் வாழ முடியல. ஏன் சொல்லுங்க? காட்டி கொடுத்துட்டேனே என்ற அந்த குற்ற உணர்வு அவனை சாகடிச்சிச்சு. அதனால ஒரேடா செத்து போயிடலாம். நீ சூசைட் பண்றவங்க எல்லாம் அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா ஏன்பா சாவுறது, அதை குத்தி ஒரேடியா போய் அது அவனுடைய இது. ஏன்னா மெஸ்ஸியாவை கடவுளையே காட்டி கொடுத்துட்டேன், நிம்மதியா இருக்க முடியுமா? எந்த நிலையிலும் we must never betray Jesus. ஆண்டவரை காட்டி கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அவரை உலக ஆதாயத்திற்காக காட்டி கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. மனம் திரும்புங்க. இதைத்தான் ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கற்பிக்கிற பாடம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.